இதில் பாருங்க கொளுத்தி மீன் ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தண்ணி வந்து அரிச்சு மண்ணை கொண்டு போய் சேர்த்து பாருங்க நடுவில் ஒரு தீவு மாதிரி ஒன்றை கொண்டு வந்து உருவாக்கி வச்சிருக்குது. இதில் பாலத்தில் நடக்கிற அழகே வடிவு, ஒரு தனி அழகு. உறவுகள் எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் நாயாறுகின்ற இடத்துல தான் இருக்கிறேன். சரியா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லொக்கேட்டட். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் முல்லைத்தீவில் கொக்குழாய் போகிற ரோட்டில் தான் இந்த நாயாறுன்ற இடம் இருக்குது. கணக்கு பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, நாயாறு பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறதுக்கு ஆசைப்பட்டேன். நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை. அப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஓகே, அதனால் நேரத்தில் எடுத்திருந்தோம். இந்த இடத்துல வியூ வந்து சும்மா படிவாக இருந்திருக்கு. பட் என்னால் அதை படிவாக எடுத்து போட முடியலை. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோவில் கணக்கு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அந்த விஷயமெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவோட பின்பகுதியில் இணைக்கப்பட்டிருக்குது. நான் யூடியூப் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையேண்டா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. இப்போ நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் ஒரு மார்னிங் டைம் ஈவினிங் டைமிங்கில் இந்த டைமே சும்மா அழகாக காட்சி வரும். தூண்டில் போகிறீங்களா? காலுக்கு அல்லது மீனுக்கு என்ன கேட்குறீங்க? தூண்டில் இறால் பிடிக்க போடுறோம். தூண்டெல்லாம் மீன் தான் பிடிக்கும். இறால் பிடிக்குமாங்க? கேள்விப்பட்டேங்களே. கடைசி மட்டும் பிடிக்காது. இறாலை குத்தி தான் போட்டு மீன் பிடிக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நடக்குதான் இறால். இந்த இறால் சின்ன இறாலை வச்சு தான் பெரிய மீன்களை பிடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாயாறு பீச்சில் நாயாறு கடற்கரையில் காட்சியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ வடிவாக இருக்குன்றது பாருங்க. இந்த இயற்கையோட கண்டல் தாவரங்களோடு சேர்ந்துருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் மீன் பிடிக்கிறேன். அதே உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறேன். மீன் பிடிக்கிறேன் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே பாருங்க. இந்த பீச் இந்த நாயாரோடு சேர்ந்து இந்த பாலம் அமைஞ்சு தண்ணி போகிறது இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. முல்லைத்தீவுக்கே ஒரு அழகு சேர்க்குறதுன்னு சொன்னால் அந்த நாயாறு பீச் தான். அதுவும் இந்த பின்னிய நேரங்களில் ஒரு மழை இல்லாத கோடை காலங்களில் வந்து பார்க்கக்குள்ள அதன் அழகே தனி. இந்த நீல வானத்தோடு அந்த கடற்கரைன்ற அழகு இருக்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. மண்ணை அரிக்காமல் இருக்கணுமன்றதுக்காக இதில் கல் போட்டிருக்கு பாருங்க. அதே உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கல்லுக்கு மேலே நெட் போட்டிருக்கு பாருங்க. அந்த நெட்டெல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னால்
அந்த கல் வந்து தண்ணிக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக பிடிமானத்துக்காக போட்டிருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஒரு முறை தான். மண் அரிக்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னு சொன்னால் இதில் வர தண்ணியின் வேகத்தினாலே இதில் இருக்கிற மண்ணெலாம் அரிச்சு போடும். அது அரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த முறையை கையாண்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு முறை. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னத்துக்காக இந்த இப்படியான ஒரு சுத்தான சாய்வு மாதிரி போட்டிருக்குது, கல்லாம் போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அலையால் இருக்கிற இந்த மண்பட அரிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்படி அரிச்சுன்னு சொன்னால் அந்த ரோட் வந்து இடிஞ்சு விழுந்து போடும். அது அரிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இப்படி மண் ஒரு குத்தான சாய்வு மாதிரி கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்குது. நீங்கள் பார்க்குற இதுதான் கண்டல் தாவரம். இந்த கண்டல் தாவரம் வந்து ஒரு முக்கியமான அம்சம் வந்து இந்த குளங்கள், ஆறு, கடல்களுக்கு. ஏன்னு சொன்னால் முதலாவது நன்மை பார்த்திங்கன்னா இந்த கண்டல் தாவரத்தினால இந்த மீன்களுக்குரிய வாடம் அங்கே கண்டல் தாவரத்தினால கிடைக்கப்பெறும். அடுத்தது மண்ணரிப்பு. இந்த கடலால் ஏற்படுற வேகமான நீரோட்டத்தினால் ஏற்படக்கூடிய மண்ணரிப்பு தடுக்கப்படும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இந்த பறவைகள் தங்குறதுக்கு ஒரு வாடமாக இருக்கும். அதை மாதிரி ஒரு இயற்கை அழகை கொடுக்கும். அதை மாதிரி இப்படி கன நன்மைகள் இந்த கண்டல் தாவரத்தினால இருக்குது. இந்த நாயாத்துலேயும் இப்படி கண்டல் தாவரம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தண்ணி வந்து அரிச்சு மண்ணை கொண்டு போய் சேர்த்து பாருங்கள், நடுவில் ஒரு தீவு மாதிரி ஒன்றை கொண்டு வந்து உருவாக்கி வச்சுருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தீவு மாதிரி 4 பக்கமும் தண்ணி தான் சுற்றி நிற்குது. நடுவில் ஒரு மண் திட்டி கொண்டு இருக்குது. தண்ணி அப்படியே அவ்வளோ மண்ணை அரிச்சு கொண்டு வந்து ஒரு பக்கமாக ஒதுக்கி இருக்குது. அதே மாதிரி அதுலேயும் பாருங்கள் ஒரு தீவு மாதிரி ஒன்று இருக்குது. இப்படி மண்ணை கொண்டு மண்ணால் 4 பக்கமும் தண்ணி சூழப்பட்டுருக்குது. நடந்து போகலாமோ தெரியல, இல்லை கஷ்டம். கொண்டு போகுது பாருங்கள், SLA HDURP 9SC 2 போட் போட்டிருக்கு. அதில் இந்த ரோட் நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளால் ஏதாவது கிராமங்கள் இடங்கள் இருக்கலாம், அல்லது இதுக்குள்ளாலையும் அங்கே பாருங்கள், அங்கேயும் ஒரு போட் ஒன்று தெரியுது. உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன்னு ஒரு போட் ஒன்று தெரியுது. அங்கேயும் அப்படியான ஆட்கள் வந்து மீன் நடவடிக்கை மேற்கொள்றதுக்காக இப்படியான பாதைகள் செயற்கையாக அமைச்சிருக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த நாயாறு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழமையான பாலம் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் கரை பிடிச்சி போயிருக்கு, ஆனால் ஸ்ட்ராங்காக தாங்கி கொண்டு நிற்குது. பார்த்தீங்களா, இவ்வளவு வாகனம் போயிருக்குது, இவ்வளவு காலமாக தாங்கி பிடிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க. யுத்தத்துக்கு முதல் போட்டிருக்கப்பட்ட பாடம் இல்லை, யுத்தத்துக்கு பிறகு போட்ட பாடம் தான், ஆனால் ஸ்ட்ராங்காக தாங்கி கொண்டு நிற்குது. இவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. உண்மையிலே இந்த பாலம் இவ்வளவு வாகனங்களை ஸ்ட்ராங்காக தாங்கி கொண்டு இருக்குன்னு பெரிய விஷயம். இந்த இவ்வளோ வந்த புயலால் வெள்ளத்தினால இந்த அனத்தினாலும் இந்த பாலம் பாதிக்கப்படையில்லைன்றது மிக முக்கியமான விஷயம். அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை பேஸ்மெண்ட்டை போட்டுருக்கோம். இதில் நான் அவங்க என்னென்னு சொன்னால் ஸ்ட்ராங்கான அடித்தளம் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டோட போட்டோம்னு சொன்னால் எப்போதும் என்ன நடந்தாலும் எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இராது. நாங்கள் போடுற அடித்தளம் எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் களிறு என்ற ஒரு மீன். இது வந்து பெரும்பாலும் குளத்தில் பிடிக்கிற மீன். ஆனால் இந்த மீனில் வந்து முள் இருக்குது. இந்த முள் குத்தினா விஷம். பாருங்க அப்படியே பார்க்குறீங்க இந்த மீன் களிறு. இது பெரும்பாலும் பிடிக்காது. என்ன சொன்னால் அந்த மனம் கொஞ்சம் வித்தியாசமாக பிடிக்காது. இப்போ பாருங்க இந்த வாளிக்குள் இந்த களிறு மீன் போடுபடுது, எப்படி அந்த தண்ணிகளிடம் துடிக்கிட்டு பாருங்க. தண்ணிகளிடம் துடிக்குது. நீங்கள்லாம் வந்து அந்த 40 நாளே பெருமதியாக இதாண்டவங்க வந்து கொஞ்சம் பெருசா அதான் அவர் கொண்டு போனார். ஒன்றும் பெரிய சைக்கிள்